ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமாய் நம்முடைய சபையிலே டொரண்டோ சுவிசேஷ சபையிலிருந்து இந்த தேவ வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளிலுமாய் வேத தியானத்துக்கு ஆதாரமாக யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்த்திக்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை பார்க்கிற போது இங்கே ஆண்டவர் ஒரு தெளிவான காரியத்தை சொல்லுகிறார். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாய் இருப்பதே நம்முடைய வாழ்வினுடைய பலனாய் இருக்கிறது. எப்போதெல்லாம் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களுடைய இதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த நாட்கள்ல தேவனுக்குள்ள சந்தோஷமாய் இருக்க அநேக தேவ பிள்ளைகள் அறியவில்லை. எப்போதும் குறை குற்றம், எப்போதும் புரணி பேசிய தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை இழந்து போகிறார்கள். கர்த்தர் கைவிட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்தாரோ, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் நிந்தைகள் என்று ஆண்டவரையே சலித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதுனால அவர்கள் வாழ்க்கையில மேன்மைகளை காண முடிகிறதில்லை. அருமையான தேவனையே, இந்த நாளிலுமாய் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஆலயத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன். சீயோன் குமாரரே, சபை பிள்ளைகளே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்த்திக்க பண்ணுவார். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய நிறைவு, ஆண்டவருடைய பரிபூரணம் எப்போதெல்லாம் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருக்கிறீர்களோ, என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறீர்களோ, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவரையே உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ, அப்பொழுது தேவன் மகிமையானதை செய்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த நாட்கள்ல கர்த்தரை குறித்த அறிவு, தேவனை குறித்த ஒரு வாஞ்சை, தேவனை தேடுகிற ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அப்பா மகிமையான மேன்மையான காரியங்களை செய்வார். அங்கே 24ஆம் வசனம் சொல்லுகிறது, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலையில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். அருமையான தேவ பிள்ளையே, ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை உள்ளத்தில் இறக்கம் என்று சொல்லுகிறவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். தாவீது ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்ற போது ஏன் அவன் கர்த்தருக்குள்ளே அங்கே சந்தோஷமாயிருந்தான், மனமகிழ்ச்சியாயிருந்தான் என்று பார்க்கிற போது, சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியா இருப்பதற்கு ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால், என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார், என் தேவன் என் நிந்தை கல்லை புரட்டி போடுவார், என் தேவன் நான் படுகிற வியாகுலத்திலே என்னுடைய வியாதியிலே என்னை விடுவிப்பார். தேவனிடத்திலே நான் அபயமிடுகிற போது அப்பா இறங்கி என்னுடைய வாழ்க்கையில மேன்மையானதை மகிமையானதை செய்வார். என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மேலான விசுவாசம், மேலான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது, ஆலயத்துக்கு போகிற போது எங்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டாகிவிடும். கர்த்தருடைய நாமத்தை நினைக்கிற போது, துதிக்கிற போது எங்கள் உள்ளிந்திரங்களுக்குள்ளே ஒரு மேலான சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகிவிடும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பாததுனால, தேவனை விசுவாசிக்காததுனால, தேவனிடத்தில் அன்பு செய்யாததுனால அவர்கள் வாழ்க்கையில சஞ்சலங்கள், தவிப்புகள் நீங்கிறதில்லை. இந்த தேவசரியை பார்க்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ ஓய்வு நாளிலே தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாயா? என்ன காரியம் இருந்தாலும் என் கர்த்தரனுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டும் என்று தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஓடி போகிறாயா? அப்படி இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில சஞ்சலம் நீங்காது, தவிப்பு நீங்காது. கர்த்தருடைய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியினால் மேன்மையுள்ள நாள் என்று எண்ணுகிற போதுதான் நம்மை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தினால் ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்த முடியும். உங்க சுய வழியில போய் உங்கள் மனமும் மாமிசம் விரும்பரை நடப்பித்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நினையாதிருங்கள், சொல்லாதிருங்கள். இதனாலுமாய் அருமையான தேவ பிள்ளையே, நம்மை ஆசீர்வதிப்பதே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உள்ளத்தில் இறக்கமாய் இருக்கிறதுனால அவருடைய வழிகளுக்கு ஒப்புக் கொடுங்கள். அவருடைய ஆவியினால் நிரப்ப
பரிசுத்த ஆவியினுடைய நிறைவிலே நடக்க விட்டு கொடுங்கள். அப்பா மகிமையானதை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? அன்பு மகா இரக்கங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலுமாய் யாரெல்லாம் இந்த தேவ செய்தியை கேட்டு உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் வருவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. ரீப்பா ரப சந்தர தீம கந்தரபோ. ஆண்டவரே கர்த்தாவே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தடைப்படுத்துகிற நம்முடைய மனுஷ ஆவி சுயம் விலகி போகத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியோட ஆளுமை வழிநடத்தல் ஆண்டவரை கிரிகையில் வெளிப்படத்தக்கதாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாரத்தில் கண்ணீரோடு வேதனையோடு பாடுகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறேன். மேலான சமாதானம், மேலான ஆரோக்கியம், மேலான நன்மைகள் வெளிப்படுவதாக. இந்த தேவ செய்தியை கேட்டு யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாய் இருக்கவும், தேவனுடைய ஆலயத்தின் மேல் ஒரு தவனமும் வாஞ்சையுமாய் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பரலோக நன்மைகள் வெளிப்படட்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வெளிப்படட்டும். சூழ்நிலைகள் மாறி போகட்டும். கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம். மேலான மேன்மையான நன்மைகளினால் பிள்ளைகளை திருப்தியாக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போய் சேரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து தேவ செய்தியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சபைகளுக்கு போகாதவர்கள் இருந்தால் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.